நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ உத்தராயண புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 7/7/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:58. திதி இன்று முழுவதும் துவாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:05 வரை விசாகம், பின்பு அனுஷம். நாமயோகம் இரவு 10:49 வரை சுபம், பின்பு சுப்பிரம். கரணம் காலை 11:09 வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். அதிகாலை 5:57 வரை மரண யோகம், அதன் பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 நண்பகல் 12 வரை. குளிகை நண்பகல் 1:30 முதல் மாலை 3 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:45 முதல் 2:45 வரை. இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:05 வரை ரேவதி, அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம். மேஷ ராசிக்கு சந்திராசிரமம் இன்றைய தினம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைக்கு திங்கட்கிழமை. சுப முகூர்த்த நாள், சம நோக்கு நாள். திங்கட்கிழமை அப்படின்னு சொன்னாலே நம்ம சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. சந்திர பகவானையும் இன்னைக்கு வழிபாடு செய்யலாம். திங்கள் அப்படின்னா சந்திரன். சந்திரனுக்கு யாருக்கெல்லாம் சந்திரன் நீச்சமா இருக்கோ, அதே மாதிரி 8/6 லக்னத்துல இருந்து 8ஆம் இடம் சந்திரன், சந்திரன்ல இருந்து 8ஆம் இடம் லக்னமா இருந்தாலும் 6ஆம் இடம் லக்னமா இருந்தாலும் இந்த திங்கட்கிழமை நாள்ல இந்த யமகண்ட நேரத்தில் 10:12 விநாயகருக்கு விளக்கு போட்டு வந்தால் அவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள்லாம் நீங்கி நன்மையே நடக்கும். இன்றைக்கு ஒரு பதிவு, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இந்த பதிவு என்ன அப்படின்றத பார்க்கலாம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் குரு பகவானும், கடகத்தில் புத பகவான், சிம்மத்தில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும், விருச்சிகத்தில் சந்திர பகவானும் மாந்தி பகவானும், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சுக்கிர பகவான். இன்னைக்கு ஒரு பரிகாரம்னா, இப்போ நிறைய பேருக்கு கிரகங்கள் உச்சமும் அடையும், நீச்சமும் அடையும், பகையும் பெறும். சில கிரகங்கள், அதாவது இப்ப சூரியன்னா தந்தையே எடுத்துக்கலாம். அதே மாதிரி அரசு உத்தியோகத்தையும் அது குறிக்கும். அப்போ சில பேருக்கு சூரியன் நீச்சம் அடைந்தால் அதற்குரிய பலனை அனுபவிக்க இயலாது. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யலாம், ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்ன செய்யலாம், இன்றைய தினம் சூரியனை பத்தி மட்டும் நம்ம பார்க்கலாம். நீச்சம் அடைந்த கிரகங்களுக்கு உரிய பரிகாரம் இது. நிறைய பேர் ஜாதகத்துல நவ கிரகங்கள் நீச்சம் அடைந்திருக்கும். இதனால் அவர்கள் அதனை வலிமைப்படுத்துவதற்கு உரிய பரிகாரத்தை ஆயுள் முழுவதும் செய்ய வேண்டும். சும்மா 1 வாரம் 2 வாரம் செஞ்சுட்டு நடக்கலையே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. முழுவதும் அது செய்யணும். செய்தால்தான் அதற்கு உண்டான பலனை அனுபவிக்க முடியும். இதுல ஒரு எளிய பரிகாரங்களை நம்ம என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சூரியனை எடுத்துப்போம். உங்கள் ஜாதகத்துல சூரியன் நீச்சம் அடைந்திருந்தால், இப்ப சூரிய பகவான் நல்லருளை பெறணும்னா, இது சூரியன் அப்படின்னு சொன்னா அரசு உத்தியோகம், அரசியல் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், அதே மாதிரி அரசு உத்தியோகத்தை சார்ந்த கவர்மெண்ட் சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நடத்தி கொடுக்கக்கூடிய கிரகம் எதுனா சூரிய பகவான். அந்த சூரிய பகவானின் நல்ல அருளை பெற அரசியல் பிரமுகர்கள் மற்றும் தொழில் அதிபர்களின் சந்திப்பின் போது அதற்குரிய நேரத்தில் சந்திக்காமல், நல்லா புரிஞ்சுக்கோங்க, சூரியன் நீச்சம் அடைஞ்சிருக்கு, பெரிய பெரிய தொழில் அதிபரையோ பெரிய அதிகாரிகளையோ சந்திக்க, அதாவது கவர்மெண்ட் சார்ந்த அரசு அதிகாரிகளை சந்திக்க நேர்ந்தால், அப்ப அந்த சந்திப்பின் போது
அதற்குரிய நேரத்தில் சந்திக்காமல் 2 முதல் 3 நிமிடம் வரை தாமதித்து சந்திப்பதை வழக்கப்படுத்திக் கொண்டால் உங்களது சந்திப்பு வெற்றி பெறும். இதை எழுதி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா சூரியன் தான் அரசு சார்ந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே. அது சூரியன்னா தந்தையையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்ப தந்தையால சில பேருக்கு அனுகூலமே இருக்காது. அப்படி தந்தையிடமிருந்து நல்ல அனுகூலம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வழிமுறையை பின்பற்றுங்க. அதாவது நேரம் தவறாமையை ஒருபோதும் உறுதியாக கடைபிடிக்க கூடாது. ரொம்ப கரெக்டான நேரத்துல போகக்கூடாது. சற்று தாமதமா ஒரு நேரத்தை திட்டமிட்டு கடைபிடித்தால் அந்த காரியம் நிறைவேறும். அதே போல இவர்கள் இடது கையிலோ அல்லது வலது கையிலோ கைகடிகாரத்தை கட்டும் பழக்கத்தை தவிர்க்க வேண்டும். தவிர்க்க இயலாத சூழல் இருந்தால் குறைந்தபட்சம் ஞாயிற்றுக்கிழமையாவது கைகடிகாரத்தை கைகளில் கட்டும் பழக்கத்தை உறுதியாக தவிர்க்க வேண்டும். சில பேர் வேலை செய்யும் நிறுவனத்துல கைகடிகாரம் கட்டுவது ஆடை கட்டுப்பாடுகளில் ஒன்று, அதனால அதை தவிர்க்க இயலாது அப்படின்னு நீங்க நினைத்தால் ஞாயிற்றுக்கிழமைகளில் யாருக்கேனும் ஒருவருக்கு விலையுயர்ந்த கைகடிகாரம் ஒன்றினை பரிசா கொடுங்க. முடிஞ்சா செய்யுங்க. கஷ்டப்பட்டுலாம் செய்ய வேண்டாம், கடன் வாங்கிலாம் செய்யக்கூடாது. சூரியன் நீச்சம் அடைந்திருப்பதால் ஏற்படும் கெடுபலன்கள் அத்தனையும் குறையும். சரிங்களா? இப்ப சொன்னத உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. சூரியன் நீச்சம் எதுல நீச்சம் அடையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாத்தில் நீச்சம் அடையும். அப்ப கூட அதுல கூட சில விஷயங்கள் இருக்கு, டிகிரி வைஸா பார்க்கணும். 5 டிகிரி இந்த மாதிரி அதுக்குள்ள இருந்தாலும் அது 1 புள்ளி 2 புள்ளி வரும். அந்த மாதிரி இருந்தா அது நீச்சம். அதுக்கு மேல போச்சுன்னா அது நீச்சம் கிடையாது. அந்த இடம் நீச்சம் பெற்ற ஒரு இடம், அவ்வளவுதானே தவிர அது டிகிரி வைஸா பார்த்துதான் அதை செய்யக்கூடிய ஒரு அம்சம் இருக்கு. எந்த ஒரு கிரகமும் இப்போ மேஷத்துல சூரியன் உச்சம், உச்சம்னா அந்த 10 டிகிரியும் உச்சமானா கிடையாது. மொத்தம் அதுல 30 டிகிரி இல்லைங்களா? 30 டிகிரி இருக்கும்போது அது எந்த டிகிரியில அது உச்சம் அடைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல எந்த டிகிரி வைஸா அது நீச்சம் அடைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். அது பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? அப்போ அந்த நீச்சத்துக்கு உரிய பரிகாரம் இதுதான். சில பேருக்கு அரசு சார்ந்த விஷயம் ஒண்ணுமே நடக்காது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது அவங்களுக்கு. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், யாரும் இதை தவறா எடுத்துக்க வேண்டாம். இப்போ நம்ம கவர்மெண்ட்ல இருந்து நிறைய பேருக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. 1000 ரூபாய் பணம் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அப்ப அந்த 1000 ரூபாய் பணம் வசதி உள்ளவங்க வாங்குறாங்க. சொந்த வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு, பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாமே ஆனா அவங்க வாங்குறாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லாத, வீடு வாசல் கூட கிடையாது, வாடகை வீட்டுல இருந்துகிட்டு பிள்ளைகள் சோறு போடுறது இல்ல, பிள்ளைகள் இருந்தும் பிரயோஜனம் இல்ல, தனிமையில இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அது கிடைக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா சூரியன் அரசு சார்ந்த ஒரு கிரகம். புரியுதுங்களா? அப்ப அந்த நீச்சம் அடையும் போது அந்த சூரியனால் கிடைக்கின்ற பலன்கள் அவர்களுக்கு கிடைக்காது. அதான் அங்க இருக்கிற விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. இந்த மாதிரி யாருக்காவது அரசு சார்ந்த உதவிகரம் கிடைக்காம இருக்கா? உதவிகரம்னா நிறைய இருக்கு. இப்ப கவர்மெண்ட்லயே வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த சலுகையுமே அங்க இருக்காது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம ராசி பலன் பதிவு போடணும் இல்லையா? அதனால உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்து நீச்சம் இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்யும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான
பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்க. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டு விலக எதிர்பாராத வகையில் செலவுகள் மூலம் நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தருணம். சகோதரர்கள் வழியில விட்டு கொடுத்து செல்லுங்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள்லாம் காலதாமதமாக கிடைக்கும். புதிய முயற்சிகள்ல பொறுமையோடு செயல்படுவது நல்லது. தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்கள் இன்னைக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் நிதானத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். சந்திராசிரமம் இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். பரணி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, தன வரவுகள் தேவைக்கு உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். உறவுகள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும். நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். விவசாயம் சார்ந்த பணிகள்ல மேன்மை அதிகரிக்கும். வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றி வைப்பீங்க. மனதில் இருந்த கவலைகள்லாம் குறையும். வழக்குகள்ல சாதகமான தீர்ப்புகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்து. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்ப்பே கிடைக்கல ஒரு சில விஷயத்துக்கு அப்படின்னா அது முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, பழக்க வழக்கங்கள் சில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி நினைத்த வேலைகள் அது அலைச்சலுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு அது நடைபெறும். அதே மாதிரி உற்பத்தி விஷயத்துல ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை. பழைய நினைவுகளால் ஒரு விதமான சோர்வுகள் உடல்ல ஏற்படும், மனசிலும் ஏற்படும். கால்நடைகள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் சொல்வதை தவிர்த்தால் மிகவும் நல்லது. மறதி பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். புகழ் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் நீங்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மனதில் இருந்த கவலைகள்லாம் நீங்கி புத்துணர்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கி ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். உயர் பதவியில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பெல்லாம் இன்னைக்கு சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். வண்டி வாகனம் தொடர்பான பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. 6ஆம் எண் அதிர்ஷ்ட பச்சை நிறத்தை பயன்படுத்துக. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, பழைய நினைவுகளால் மகிழ்ச்சி ஏற்படும். தடைப்பட்ட சில வரவுகள்லாம் இன்னைக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு நாள். முக்கியமான பொறுப்புகள்லாம் சாதகமாக அமையும். பிள்ளைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழில் சம்பந்தமான பயணங்கள் அதிகரிக்கும். அருகில் இருப்பவர்கள் ஆதரவு கிடைக்கும். தாய் வழி உறவுகளிடம் அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் நட்புகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் சாதகமாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உங்களோட இருப்பவர்கள் மூலம் ஒத்துழைப்பு மேம்படும். உயர்கல்வி தொடர்பான விஷயத்தில் ஆலோசனைகள் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் அதிகரிக்கும். திறமைக்கு ஏற்ப பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் கிடைக்கின்ற ஒரு நாள்.
பிள்ளைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. இன்றைய நாள் கடன் சார்ந்த செயல்களில் மட்டும் பொறுமை தேவை. உயர்வு நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய மேற்கு திசை அதிசயம் 4ஆம் எண் நட்ச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வித்தியாசமான சிந்தனைகள் மற்றும் கற்பனைகள் மனதில் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்ளுங்கள். சிக்கலான பணிகளையும் சாமர்த்தியமாக செய்து முடிப்பீங்க. பேச்சில் பொறுமையை கையாள்வது மிகவும் நல்லது. தன வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர்வுக்கான வாய்ப்புகள்லாம் அமையும். இன்றைய நாள் எந்த ஒரு செயல் செய்தாலும் நிதானத்தோடும் இரக்கத்தோடும் செய்தால் மிக சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அரச நிறம் இளவஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கற்பனை திறன் இன்னைக்கு அதிகரிக்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் சாமர்த்தியம் வெளிப்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, எதிர்பார்த்த சில உதவிகரம் காலதாமதமாக தான் கிடைக்கும். வியாபாரம் சார்ந்த பணிகள்ல விழிப்புணர்வோடு இன்னைக்கு இருக்க வேண்டியது அவசியம். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். மனசுல ஒரு புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்தால் மிகவும் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர் பற்றிய எண்ணங்கள், புரிதல் இதெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் அன்பு இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். அன்போடு எல்லோரிடமும் பழகுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயம் 6ஆம் எண் நட்ச நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள்லாம் காலதாமதமாக தான் கிடைக்கும். மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, எழுத்து துறையில் இருப்பவர்கள், பத்திரிகை துறையில் இருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் கற்பனையோடு எழுதுகிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். சகோதர வழியில அனுசரித்து செல்லுங்கள். எந்த ஒரு பேச்சையும் விளையாட்டா பேசாதீங்க. சில பேர் விளையாட்டா பேசுவாங்க, அது வினையா போய் முடிஞ்சிடும். அதனால விளையாட்டான பேச்சுகளை இன்னைக்கு குறைத்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். மனதில் இருக்கக்கூட பல விஷயங்களுக்கு தெளிவு ஏற்படும், புரிதலும் ஏற்படும். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்றைய நாள் பகையெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாள். அதிசய மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். பூராடும் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, வர்த்தகம் தொடர்பான பணிகள்ல நல்ல லாபங்கள் ஏற்படும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். பழைய பிரச்சனைகளை மாறுபட்ட விதத்தில் ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படும். சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். மனதளவில் தெளிவு ஏற்படும். இன்றைய நாள் போட்டி பொறாமையெல்லாம் நிறைந்த நாள் இன்னைக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருப்பது நல்லது. அதிசய மேற்கு திசை அதிசயம் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர் நல்ல லாபங்கள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபமான ஒரு நாளாக இருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, நினைத்த காரியத்தை எண்ணிய விதத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். நண்பர்களின் ஆலோசனை மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். எதிலும் ஒரு தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுங்கள். எதிர்பாராத தன வரவுகள் கிடைக்கும். நிலுவையில் இருந்து வந்த வேலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தால் பயணங்கள் இருக்கும் இன்னைக்கு. அதன் மூலம் ஒரு புதிய அனுபவங்கள் இன்னைக்கு கிடைக்கும். இன்றைய நாள்
அனுபவம் கிடைக்கும், அனுகூலமும் இருக்கும். அதிசய திசை தென்கிழக்கு திசை, அதிசய எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்கள் இன்னைக்கு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, ஒரு புதுவிதமான சந்தோஷம், ஒரு பொலிவு, தோற்றத்துல ஒரு தேஜஸ், இதெல்லாம் இன்னைக்கு இருக்கும். வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும். சுபகாரியம் சார்ந்த பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் கிடைக்கும். மனசுல ஒரு புதுவிதமான தேடல் உண்டாகும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். எதிர்பாராத செலவுகள் மூலம் சில நெருக்கடிகள் ஏற்பட்டு விலகும். இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகி சந்தோஷம் இருக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய வடகு திசை, அதிசய 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள் இன்னைக்கு இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.